வணக்கம். ஏப்ரல் 26ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் நேற்று க்ளோஸ் ஆகி இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்காங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். 0.1% அப்படியே விட்டுருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. அவங்க எதிர்பார்க்கிற இன்ஃப்ளேஷன் அடுத்த 3 ஆண்டிற்கு 2% பக்கத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஏப்ரல் 25ஆம் தேதி நேற்று ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸுடைய பேர்கள் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. குஜராத் கார்டெக்ஸ் மற்றும் அமித் இன்டர்நேஷ்னல். மாருதி சுசுகி குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூ மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டில் இருந்து? நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 3916 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 38,772 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 163 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 90% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 416 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க 24 ரூபாய். அது தவிர கூடுதலாக ஸ்பெஷல் டிவிடெண்ட் 23 ரூபாயும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 47 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்து. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 130 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1005 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபாய். பாரத் டைனமிக்ஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 2150 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2-3 வாரங்கள். வாட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 15 பைசா. ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் ரெவென்யூ 128 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 51 கோடி ரூபாயாக இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 1 கோடி ரூபாயாக இருந்தது. எம்ஃபசிஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 55 ரூபாய். வேதாந்தா டிமர்ஜர் குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. கடன் கொடுத்தவர்கள் மே இறுதிக்குள்ளார அவங்களுடைய ஒப்புதல் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் உட்பட்ட சில கம்பெனிகள் இன்னும் ஒப்புதல் வழங்காமல் இருக்கிறாங்க. அது இந்த மே மாதத்திற்குள்ளார கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. வேதாந்தா டிமர்ஜர் முன்னே நாம தகவல் பார்த்துருந்தோம். 6 கம்பெனிகளாக டிமர்ஜர் ஆகி மறுபடியும் லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு முன்னே செய்தி பார்த்துருந்தோம். அதற்கான ஒப்புதல் ப்ராசஸில் தான் இப்போ கம்பெனி ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஜொமேட்டோ குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். கடந்த 12 மாதத்தில் 200% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். இருந்தாலும் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ மேலும் ஷேர் பிரைஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 240. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 170 ரூபாய். இப்போ புது டார்கெட் 240. நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலும் 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. மர்ஜருக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னவே அவங்க அறிவித்தது தான். எம்பசி குரூப் கம்பெனிஸை அவங்களுடன் இணைக்கிறாங்க. அதற்கான அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க? NCLAT நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனலில் அடுத்த ஹியரிங் மே 22ஆம் தேதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட். குவிக்ஹீல் டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் டோட்டல் ரெவென்யூ 49 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 62% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 14 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 7 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. GEPL கேபிட்டல் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த 2-3 வாரங்களுக்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்து. கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 1254. 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 922.
பாரத் டைனமிக்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 2570, 25% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் ரூ. 1890. பிஹெச்இஎலுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 326, ஸ்டாப் லாஸ் 249, 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. வேதாந்தா குறித்து புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன டார்கெட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ரிசல்ட்டுக்கு பிறகு தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் டுடேலேருந்து. நுவாமா பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 542, முன்ன சொல்லியிருந்தது ரூ. 394, டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க நுவாமா. ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கிங் கொடுத்துருக்கிற டார்கெட் ரூ. 411, முன்ன சொல்லியிருந்தது ரூ. 318. மோத்திலால் ஓஸ்வால் கொடுத்துருக்கிற டார்கெட் ரூ. 360 வேதாந்தாக்கு. முடுநூறு லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. பிஎஸ்என்எல் சென்னை டெலிஃபோன்ஸ் கிட்டேருந்து ₹1 கோடி மதிப்பிற்கான கான்ட்ராக்ட், 3 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். இது கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஜிஎஸ்எம் ஸ்டேஜ் 4 பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. கடைசியாக எப்போ ட்ரேட் ஆயிருக்கு ஷேர்னு பார்க்கும்போது ஏப்ரல் 22 ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம் பட்டியல் ஒரு ஸ்டாக் இடம் பிடிக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம வேறொரு வீடியோவில் ஏஎஸ்எம் பட்டியல்னா என்ன, ஜிஎஸ்எம் பட்டியல்னா என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாடா மோட்டர்ஸ் மற்றும் டாடா மோட்டர்ஸ் டிவிஆர் மர்ஜர் குறித்தான அப்டேட் சிஎன்பிசி டிவி 8 கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்துறாங்க. ஏப்ரல் 26 இந்த மர்ஜருக்கான வாக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. மர்ஜர் ஆகும் பட்சத்தில் டாடா மோட்டர்ஸ் டிவிஆர் உடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டாடா மோட்டர்ஸ் உடைய ஷேர்ஸ் வழங்கப்படும். என்ன ரேஷியோவில் வழங்கப்படும்? 7 ஷேர் டாடா மோட்டர்ஸ் வழங்கப்படும், 10 ஷேர் டாடா மோட்டர்ஸ் டிவிஆர்ல வைத்திருந்தா. டாடா ஸ்டீல் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. 7 மாதங்களாக அவங்க யூகே ட்ரேட் யூனியனுடன் பேச்சுவார்த்தையில் இருந்துட்டு இருக்காங்க. அதுலேருந்து என்ன முடிவு வந்திருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னே நமக்கு தகவல் தெரியும். அவங்க கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸ், யூகேல இருக்கக்கூடிய பிளாஸ்ட் ஃபர்னேஸ் அவங்க எலக்ட்ரிக்காக மாற்றுறாங்க. அதற்காக அரசு மானியமும் கொடுக்க வேண்டும்னு அரசுடனும் பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா $1.25 பில்லியன் முதலீடு செய்ய போகிறாங்க கம்பெனி அவங்களுடைய எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னேஸ்க்காக. இப்போ இருக்கக்கூடிய பிளாஸ்ட் ஃபர்னேஸை அவங்க க்ளோஸ் பண்ண போகிறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன தேதியில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க? 2 பிளாஸ்ட் ஃபர்னேஸை ஜூன் மாதம் 1, செப்டம்பர் மாதம் 1 மூட போறதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க டாடா ஸ்டீல். புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. பிரபுதாஸ் லீலாதருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஐஆர்எஃப்சிக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் ரூ. 180, ஸ்டாப் லாஸ் 140. ஆர்இசிக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 515, ஸ்டாப் லாஸ் 425. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 2270, ஸ்டாப் லாஸ் ரூ. 1900. பொலான்சா போர்ட்ஃபோலியோட பரிந்துரைகளில் டிவிஸ் லேபரேட்டரிஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 4000, ஸ்டாப் லாஸ் 3775. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? டெய்லி சார்ட்ல இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு பை ரேட்டிங், டார்கெட் 950, ஸ்டாப் லாஸ் 883. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சிலன்றது தெளிவுபடுத்தலை, டெய்லியா மந்த்லியா வீக்லியான்றது அவங்க தெளிவுபடுத்தலை. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. டெக் மஹிந்திரா இன்ட்ராடேல 13% அதிகரிச்சிருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்கு, 7% விழுந்திருக்கு இன்ட்ராடேல. லாரஸ் லேப்ஸ் 2% வீழ்ச்சி. இண்டஸ்இண்ட் பேங்க் வாலட்டைலாக இருந்திருக்காங்க, 2% பாசிட்டிவ், பிறகு 2% நெகட்டிவ். சயன்ட் லிமிடெட் 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸும் 9% இன்ட்ராடேல விழுந்திருக்கு. காரமெண்டல் இன்டர்நேஷனல் 8% அதிகரிச்சிருக்கு. யூடிஐ ஏஎம்சி இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. ஜென்சார் டெக்னாலஜிஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 11% அதிகரிச்சிருக்கு. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. வேதாந்தா 6% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.